அது அங்கே போன ஒரு பிரச்சனை என்ன, அந்த குரங்கு வந்துச்சுன்னா காடி மேலே ஏறி அட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த கர்த்தருடைய நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியான ஆராதனைக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கின்றோம். ஆராதனைக்கு அழைக்கும் வண்ணமாக வாசிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 18 வசனங்கள் 46, 49. Psalm 18 verse 46
and 49. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். அப்படியாக அந்த நல்ல ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் நடந்து கொண்டு போனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினாலே நமக்கு எப்பொழுதுமே ஆனந்தம், மகிழ்ச்சி. அப்படியாக இந்த பாடலை சந்தோஷத்தோடு கூட நாம் பாடுவோம். என்றும் ஆனந்தம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, எங்களுக்கு ஆனந்தமாய் இருப்பவரே, எங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருபவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். பாவ சேற்றிலிருந்த எங்களை நீர் தூக்கி எடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் பாவங்களையும் கர்த்தர் கிருபையாய் கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே எங்களை நீதிமானாக்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எங்களுடைய உள்ளத்திலே தந்து ஒவ்வொரு நாளும் உம்மை போற்றி புகழ்ந்து வாழவும் உம்முடைய திவ்ய பாதையில நாங்கள் நடக்கும்படியாகவும் எங்களுக்கு பரிசுத்தாவியானவரை நீர் தந்து எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையானவர், நீர் மாட்சிமையானவர், நீர் எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற ஆண்டவரே, இந்த உலகத்தையே நீர் படைத்து அதை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய சித்த பிரகாரமாகவே எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர். எல்லாவற்றையும் உம்முடைய சித்த பிரகாரமாகவே நடத்தி கொண்டிருக்கிறீர், நடத்த போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் வல்லமையுள்ள தேவன், எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன், எங்கள் தேவன் எங்கள் மேல் கரிசனை கொண்ட தேவன், எங்கள் தேவன் எங்கள் மேல் கன்னம் வைத்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் வேறு தேவன் இந்த வேறு தேவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே இருந்தாலும் கர்த்தாவே, உம்மை போல தேவன் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒருவரே மகிமையான தேவன், நீர் ஒருவரே மாட்சிமையான தேவன். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கு இந்த காலை வேளையிலே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இந்த சிறுமையான எங்களை நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து தேவனே இந்த ஆராதனையை நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு முன்னதாக எங்களுடைய இருதயங்கள் எப்படியாக இருக்கிறது, இப்பொழுதும் எப்படியாக இருக்கும், உடைய சன்னிதானத்திலே நிற்கும் பொழுது எப்படியாக இருக்கிறது, ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது எங்களுடைய இருதயம் எப்படியாக இருக்க போகிறது என்பதையும் எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று நீர் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஏற்ற ஆராதனையை நாங்கள் எடுக்க பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள தேவனே எங்களுக்கு கிருபை செய்தருளும். பரிசுத்தாவியானவரே, எங்களை சுத்தமாக்கி எங்களை நடத்துவீராக. எங்களை மீண்டுமாக மன்னித்து இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று எங்களை வழிநடத்தும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அந்த பாடலை நாம் பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன்.
யாவரும் மீண்டுமாக எழுந்து மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 21 வசனங்கள் 1 - 13 வரையிலும் மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 21 1 துவங்கி 13 வரை. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரியதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் யாரையும் எட்டிப் பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி ஜுவாலையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரர் இல்லாதபடி ஒழிய பண்ணுகிறீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினை எத்தனம் பண்ணினார்கள். ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விழுகிறீர். 13ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அமருங்கள். தேவன் தாம் இந்த வசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிய வைப்பாராக. நாம் காணிக்கை தசம பாகங்களை எடுப்பதற்கு முன்னதாக மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நம்ம கலித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. மெய்யாகவே தேவனுடைய பெரிதான கிருபை, அளவில்லா கிருபை நம்மேல் இருக்கின்றபடியினாலே தேவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி வருகிறார். அந்த நன்றியை நினைத்து இந்த பாடலை நாம் நன்றி உணர்வோடு கூட பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின
அந்த மகிமையான ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை நாம் வழங்குவோம். ஸ்தோத்திர பாடலை நாம் பாடி காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பானே சமை நாள் கொடுத்த செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பொழுதும் ஆராதனைக்கு எங்களை கூட்டி செலுத்துகிறோம். ஆண்டவரே பொழுதும் காணிக்காக வருகிறோம். ஆண்டவரே கொடுத்த கரங்களை மாஸ்டரையும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காணிக்கை ஸ்ரேஷ் தலைவர்கள் நல்லபடியாக எடுத்து பயன்படுத்தி உதவி செய்யும் ஆண்டவரே. ஏசு நான் கேட்கிறோம், நீ நல்ல பிதாவே. ஆமென். போதக ஜெபத்துக்கு நாம் செல்வதற்கு முன்னதாக நாம் யாவரும் எழுந்து நின்று, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த பாடலை நாம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே,
இந்த வண்ணமாக நாம் போதக ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். ஜெபம் செய்து கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய தயவுகளுக்காக, உம்முடைய பெரிதான இரக்கங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசையை அனுப்பி எங்களுடைய வாழ்க்கையில இயேசு போதும் என்று சொல்லத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்தி வருகின்ற தயவுகளுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கவும் எங்களை நீர் வழிநடத்தி வருகிறீரே. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில எங்களுடைய ஆத்துமாவை கொண்டு போகிறீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை போற்றுங்கள், துதியுங்கள் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து வருகிறீரே. இந்த கொரோனா வியாதியின் மூலமாக ஆண்டவரே நாங்களும் சில பாடங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு வழிவகுத்து வருகிறீரே. அதன் மூலமாக ஆண்டவரே இந்த லைஃப் வழியாக வீடுகளில் தோறும் உம்முடைய வார்த்தை புடமிடத்தக்கதாக நீர் வழிவகுத்து வருகிறீரே. அதற்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய உள்ளங்களை சோர்ந்து போகாமல் எங்களுடைய ஆத்துமாவைக்கு ஏற்றதான மன்னாவை எங்களுக்கு நீர் தந்து வருகிறீரே. அதற்கும் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். வருகிறீரே, அதற்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். காலை நேரத்தில் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு நீர் தொடர்ந்து இரக்கமும் கிருபையும் சரீரத்திலே போதுமான பலனையும் தந்து நீர் வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிரசிலாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மேல் உம்முடைய அனுக்கிரகமும் உம்முடைய தயவும் இருப்பதாக ஆண்டவரே. சகோதரர் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ராஜகோபாலுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களுக்கும் அதிக கிருபை தந்து வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். ஏனாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். தாயார் லிதியாளுக்காக, கோமதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களையும் நீர் கிருபையாய் வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பிணி பெண்களை நினைக்கிறோம், இவர்கள் மேலும் உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். இவர்களையும் நீர் தாங்கி வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம். ரோனியோடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம், சேகருடைய மனைவிக்காக கூட கெஞ்சுகிறோம். இவர்களுக்கு நீர் அதிக கிருபை தந்து வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாதியின் மித்தமாக சிங்கைகளுக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம். அவர்களுக்கும் இரக்கம் செய்து இந்த வேலை வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களிலே இதனால் பலவித குழப்பங்களும் ஏற்படுகிறதை நீர் அறிவீர். நீர் கிருபையாய் இறங்கி வழி நடத்த வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. ஏஞ்சலினிக்காக ஜெபிக்கிறோம். இந்த தாயை நீர் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவை அதிகமாக பற்றி கொள்ளத்தக்கதாக அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். ராம்நாதனுக்காக ஜெபிக்கிறோம், ஆர்மோத்துக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் மேலும் உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் காக்கப்பட, அவர்கள் உம்முடைய பக்தியின் பாதையிலே நடக்கின்றவர்களாக
பரிசுத்தத்தை விரும்புகின்றவர்களாக, பரிசுத்தத்தை நோக்குகின்றவர்களாக நீர் அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆலயம் கட்டுகிற காரியத்திலே நீர் தொடர்ந்து கிருபையாய் இறங்க வழிநடத்த வேண்டுதல் செய்கிறோம். போதகர் ஜேம்ஸ் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவர்கள் கண்ணிலிருந்து தயவு கிடைக்க உம்முடைய ஆலயம் எழும்பத்தக்கதாக கிருபை நல்க வேண்டுதல் செய்கிறோம். காணிக்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீ திடப்படுத்த, பலப்படுத்த, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, அவர்களுடைய குடும்பமானது கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட நாங்களும் வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. பலனற்று போன எங்களுடைய கைகளை நீ திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட நீர் இடைப்பட, உம்முடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் தியானிக்கத்தக்கதாக, உம்முடைய வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய இருதயமானது உம்மை நோக்க நீர் அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். இந்த லைஃப் வழியாக ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டுதல் செய்கிறோம். குற்றம் குறைகளை கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து தொடர்ந்து உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்படுமாறு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் அமரவும். மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 9 வரைக்கும் வாசிக்க கேட்போம். மார்க், the Gospel of Mark, chapter 8, verses 1 to 9. மார்க்கு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 9 வரைக்கும் வாசிக்க கேட்போம். மார்க் 8ஆம் அதிகாரம் 1 - 9 வரை. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்திருக்கையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் என்பதே. பிரியமானவர்களே, உங்களுக்கு போதுமானது இருக்கிறதா? Dearly beloved, do you have enough? உங்களுக்கு போதுமானது இருக்கிறதா? விசேஷமாக இந்த COVID-19 காலகட்டத்தில் வருமானங்கள் குறைந்து கொண்டு போகிற நாட்களில் சிலருக்கு வேலை இல்லாமை, சிலருக்கு அதிக வருமானம் இல்லாத இந்த காலகட்டத்தில் சரி, விசேஷமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது திருச்சபையிலே நாம் கூடி சபையாரோடு கூட ஒரு ஐக்கியத்திற்குள்ளாக நாம் வராத போது ஒரு விதமான சோர்வுகள் நமக்கு
ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது நமக்கு நிறைவானது இருந்தால் அது நலமாக இருக்குமே என்று நாம் சிந்தித்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய வருங்காலத்தை நம்ம பார்க்கும் பொழுது do I have enough, எனக்கு போதுமானது இருக்கிறதா என்ற கேள்வி நாம் கேட்க கூடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மார்க்கு 8ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு நமக்கு போதுமானவர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்திலே நமக்கு போதுமானது இருக்கிறதா, போதுமானவர் யார் அப்படின்னு நம்ம நமக்குள்ளாக கேள்வி எழுப்புகிற இந்த நாட்களிலே இந்த வேத பகுதி நமக்கு என்ன சொல்கிறது? இயேசு நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் மனிதனுடைய எல்லா குறைவுகளையும் திருப்தி ஆக்கும்படியாக அல்லது நிறைவாக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனை நாம் பார்க்கும் பொழுது மனிதன் இன்னொரு மனிதனை முழுமையாக திருப்தியாக்க முடியாது. ஏனென்றால் அவன் கூட குறைவோடு கூட இருக்கின்றான். அதே சமயத்தில் எந்த மனிதனும் நிறைவாக அல்லது திருப்தியோடு கூட வாழ முடியாது. ஏனென்றால் அந்த போதாமை என்கின்ற அந்த குறைவு அவனுக்குள்ளாக எப்போதும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில இந்த போதுமானது எப்போது வரும்? இந்த போதுமானவர் யார்? அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி போதுமானவராக இருப்பார்? இவ்வளவு தேவைகள் நமக்கு இருக்கிறது. ஆத்மீகத்திலும் சரீர ரீதியிலும் நமக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறது. இயேசு எப்படி நமக்கு போதுமானவராக இருப்பார்? When we have so many needs, how Jesus can be sufficient or how Jesus can be enough for us? இயேசு எனக்கு எப்படி போதுமானவராக இருப்பார்? How can Jesus be enough for me? பிரியமானவர்களே, இந்த பகுதியிலிருந்து இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். மார்க் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே நீங்க அங்க கூட வாசிக்கலாம். இதே சம்பவத்தை தான் மீண்டுமாக மார்க்கிலும் மத்தேயுவிலும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் போஷிக்கிறார் என்று சொல்லும் பொழுது 2 சம்பவங்கள். ஒன்று 5000 பேருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போஷிக்கிறார். இன்னொரு சம்பவம் 4000 பேருக்கு. ஒன்று 5000, இன்னொன்று 4000 பேருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போஷிக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, இந்த பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது இயேசு 4000 பேருக்கு போஷிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்க ஒரு அற்புதம் நடக்கிறது. இந்த பகுதியிலிருந்து 2 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயேசு எப்படி எனக்கு போதுமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதலாவது நம்முடைய எல்லா குறைவுகளையும் இயேசு அறிந்தவராக இருக்கிறார். Jesus knows all our insufficiencies. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா குறைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். இந்த முதலாவது உண்மையை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மனுஷன், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, மனுஷன் நம்முடைய குறைவுகளை அவன் நிறைவாக்க முடியாது. மனுஷன் நம்முடைய தேவைகளை முழுமையாக சந்திக்க முடியாது. காரணம் என்னன்னா, மனுஷனுக்கு ஒருவனுடைய தேவைகளை இன்னொருவன் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா குறைவுகள், அப்படின்னா சொல்லுகிறேன், எல்லா குறைவுகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீர தேவைகள் மாத்திரம் அல்ல, not only our physical insufficiency but also our spiritual insufficiency. நம்முடைய சரீர குறைவுகள் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்மீக குறைவுகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எல்லா குறைவுகள் என்று பார்க்கிறோம். சரி, அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இந்த வசனம் 1 to 3 வரைக்கும் நம்ம பார்ப்போமானால், அந்த நாட்களிலே திரளான சின்னங்கள் கூடி வந்திருக்கையில்
அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்தில் இருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பிரியமானவர்களே, இது ஒருவேளை நம்ம வாசிக்கும் பொழுது இதுல என்ன உண்மை இருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். இதுல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவரை நான் பார்க்கும்போது இந்த கூட்டத்தினுடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஜனங்கள் எத்தனை நாட்கள் இயேசுவுக்கு பின்னால வந்து கொண்டிருக்கிறாங்க? 3 நாட்கள் இயேசுவுக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அவர்கள் 3 நாட்கள் இயேசுவுக்கு பின்னால அவர்கள் வரும் பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இயேசுக்கு பின்னால வரும் பொழுது ஒருவேளை அவர்கள் சில உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் 3 நாள் பயணம் செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் கொண்டு வந்த உணவும் முடிந்து போக கூடும், முடிந்து போயிருக்கலாம். ஆனாலும் என்ன கவனிக்கிறோம் என்றால், இந்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை அவர்கள் கேட்கும்படியாக அவ்வளவு ஆர்வத்தோடு கேட்டு வருகின்றபடியினாலே அந்த பசியையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இன்னொன்று கவனித்து பார்த்தீர்களானால், இயேசுவின் இடத்துல இந்த 3 நாளைக்கும் அல்லது இந்த சம்பவத்திலே நம்ம பார்க்கிறோம், இயேசுவை நோக்கி, இயேசுவே எங்களுக்கு பசியா இருக்கிறது, எங்களுக்கு உணவு தாரும் என்று கேட்கவும் இல்லை. அப்படின்றால் என்ன? இந்த ஜனங்கள் இவ்வளவு தூரமும் நடந்து எங்களுக்கு சரீர மன்னாவை தவிர எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய மன்னா எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது, அதுவே எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி இந்த ஜனங்கள், இந்த விசுவாசம் உள்ள ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வசனத்துல நம்ம கவனிக்கிறோம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிதபிக்கிறேன் இங்க என்ன I have compassion அப்படின்ற வார்த்தை. இந்த compassion என்றால் என்ன? பரிதபிக்கிறேன் என்ற வார்த்தை அர்த்தம் என்ன? பிரியமானவர்களே, இந்த compassion அல்லது பரிதபிக்கிறேன் என்ற வார்த்தை என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்றால், ஒருவருடைய இருதயம் அவருக்காக போவது, his heart went out to them. அது மனதிலே அதை நினைப்பது மாத்திரமல்ல, அந்த மனதிலே அதை நினைத்து அதற்காக வருந்தி, இனி அடுத்தது இவர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஃபீலிங்ஸ் பிளஸ் ஆக்ஷன், அந்த ரெண்டுமே கலந்துதான் இந்த கம்பேஷன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனதில் இந்த ஜனங்கள் பசியா இருக்கிறார்களே, இவர்களுக்கு நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற அந்த மனபாரத்தோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அதுதான் அந்த கம்பேஷன் என்ற வார்த்தை. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு இந்த சாலையில நம்ம போகும்போது எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆகுது பாத்தீங்களா? எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படியே போகும்போது நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? ஐயோ பாவம், ஐயோ பாவம். அது கம்பேஷன் இல்லை. கம்பேஷன்னா என்னது? ஐயோ பாவம் சொல்லுகிறவன் அடுத்தது என்ன செய்வான்? காடியை நிப்பாட்டி உடனடியா போய் இறங்கி உதவி செய்வான். அதான் கம்பேஷன். புரியுதுங்களா? இப்போ அதான் கம்பேஷன். அப்ப அந்த ஆக்ஷனோட வருவது தான் கம்பேஷன். சும்மா ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அப்படியே போறது அது இல்லை. அது கம்பேஷன் அல்ல. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். யார் எவருமே வாய் திறந்து கேட்கல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 நாள் இந்த ஜனங்கள் பசியாய் இருக்கிறார்களே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை அறிந்து அவர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று
அந்த மன உருக்கம் கொண்டவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதுதாங்க அவருடைய பண்பு. நம்முடைய தேவன் அவர் மனம் இறங்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் மனம் இறங்கி கீழ் இறங்கி வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்களேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 3. வேற யாராவது வாசிங்க. யாத்திராகமம் 3:7-8 வாசிங்க. அங்க அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. எக்ஸோடஸ் 3:7-8. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. நல்லா கவனிச்சுங்க. அங்க பாருங்க என்ன போட்டிருக்குது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் மித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். பார்த்தேன், கேட்டேன். அப்புறம் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. கண்டேன், அப்புறம் பார்த்தேன், கேட்டேன், வேதனைப்படுகிற, அப்புறம் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியருக்கும் ஏத்தியருக்கும் எமோரியருக்கும் பெரிசியருக்கும் ஏவியருக்கும் எபூசியருக்கும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என்ன வார்த்தை வருகிறது? இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தேன், கேட்டேன், வேதனைப்பட்டேன், அதோடு நிறுத்தி விடாமல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் இறங்கினேன் அப்படின்றத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க. இது எவ்வளவு, இதுதான் தேவனுடைய நம்முடைய தேவனுடைய பண்பு என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு தேவன் மனுகுலத்தினுடைய பாவத்தை அவர் பார்க்கும் பொழுது இந்த பாவத்தின் நிமித்தம் இந்த ஜனங்கள் மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறார்கள், தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏதுவாக இருக்கிறார்கள் என்று தேவன் பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிதபிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். 3ஆம் வசனத்துல பாருங்க, இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றால் the uttermost need, the priority, எது முக்கியமானது இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு சரி உங்களுடைய தேவைகளை எல்லாம் நான் சந்திக்க பிரயாசப்படுகிறேன், நீங்கள் பட்டியலிடுங்க, 1வது என்ன, 2வது என்ன, 3வது என்ன அப்படின்னு நம்ம பட்டியலில் போட சொன்னாக்கா நம்ம எல்லாம் தடுமாறுவோம். எது வைக்கலாம்? இதா இல்லையே, இது வராது, சரியா, 2வது இது வைக்கலாமா, இல்லை 3 இல்லை இதுதான் வரும் அப்படின்றது குழப்பத்தோடு கூட தான் நம்ம பட்டியல் போடுவோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் இந்த ஜனங்கள் 3 நாள் இயேசுவுக்கு பின்னால வரும் பொழுது அவருடைய அந்த மனுஷனுடைய அந்த அத்தியாவசிய தேவை, the basic need, கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவர்களை நான் பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாக இருந்து இந்த ஜனங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தருக்கு பின்னாக வரும்படியாக அவர்களுக்கு உணவை கொடுத்து பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவர் என்று சொல்லும் பொழுது அந்த போதுமானவர்ல முதலாவது என்ன பார்க்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா குறைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows all our insufficiency. இன்றைக்கு நம்ம ஒருவேளை உட்கார்ந்து நம்ம யோசிக்கலாம்,
ஐயோ இந்த குறை இருக்கிறதே, வருமானம் இல்லாமல் இருக்கிறதே, ஐயோ எனக்கு வேலை எப்படி, என்னோட குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன் அப்படின்றத பல காரியங்களை இன்றைக்கு சர்ச் வந்து திறக்குமா, நான் போய் ஆராதனை செய்வேனா அப்படின்ற பலவிதமான குழப்பத்தோடு கூட நம்ம வந்து இருக்கலாம், குறைபாடோடு கூட இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஒன்று கவனிங்க, 1 பேதுரு 5:7 இப்படியாக சொல்கிறது. 1 Peter chapter 5 verse 7. 1 பேதுரு 5:7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிற வரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. 1 பேதுரு 5:7 என்ன சொல்கிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை ரட்சிக்க வந்த தேவன் மாத்திரமல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். விசாரிக்கிறவர். இந்த விசாரிக்கிறவர் என்ற வார்த்தை ரொம்ப லேசாக நாம் வந்து எடுத்துக்கொள்ள கூடாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம துவண்டு போயிருக்கிற வேலையில, சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல யாராவது போன் பண்ணி நம்மோடு கூட பேசினா அது எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்குதுல. ஐயா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றத விசாரிக்கும் பொழுது பெரிய உற்சாகத்தை நமக்கு வந்து கொடுக்கிறது. என்னுடைய ஊழிய பாதையில நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அநேக வேளையில தேவ பிள்ளைகள் விசேஷமாக உளுத்திரம் திருச்சபை புக்கெடிண்டா கூலாய் எல்லாரும் நீங்க வந்து உற்சாகப்படுத்துறீங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். நேற்றைய தினத்துல சாயந்தர வேளையில ஒரு போதகர், அவர் வந்து கிளாங்ல உள்ளவர், அவர் நேற்று இந்த பிளான்ல யாருமே பண்ணல, திடீர்னு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, அவர் ஒரு போதகர் தான், ஒரு ஊழியக்காரரு, வந்து என்னை உற்சாகப்படுத்தி அவர் போனார். யார் எவருன்னு எனக்கு தெரியாது, அவர் நான் கண்டதில்லை, அவர் பேரை நான் வந்து கேட்டதில்லை. ஆனாலும் நேற்று திடீர்னு வந்து ஐயா தேவன் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி வந்து வீட்டில் உட்காந்து, அந்த ஓரத்தில் உட்காந்தாரு, நான் அந்த ஓரத்தில் உட்காந்தேன். என்னை உற்சாகப்படுத்தி, அப்புறம் உண்மைதான் அவரு கொஞ்சம் ஒரு கரிஸ்மேட்டிக் சர்ச்சில் உள்ளவராக இருந்தாலும் தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை அவர் வந்து சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, நீர் இவரை கொண்டு வந்தீரே அப்படின்னு. அப்புறம் அவரை கொண்டு வந்த ஒரு சகோதரன் வந்து அவர் ஜெபிக்கும் பொழுது, அவர் ரொம்ப ஜெபிக்கல, ஒன்று தான் ஜெபிச்சார். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சேன், பாஸ்டர் ஜேம்ஸ்க்கு இந்த ஊழியக்காரரை நான் கொண்டு வந்தேன், நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிரேயரை முடிச்சிட்டார். அப்ப எனக்கு ஒரே இதாக இருந்துச்சு, என்னடா இது திடீர்னு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு வந்து செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த காலை வேளையில இந்த மறுபடியுமாக இந்த பிரசங்கத்தை நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் நான் உணர்ந்தேன், ஆண்டவர் தம்முடைய தாசனை ஆண்டவர் தம்முடைய தாசனை ஒருபோதும் கைவிடாமல் அவர்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கின்றார். அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையின் மேல தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். God is really interested in our life. நம்முடைய வாழ்க்கையில குறைகள் இருக்கு. தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய முடியாதவர்களாக இருக்கின்றோம். பல நேரத்திலே பாவத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். ஆனாலும் பாருங்க, தேவன் நம்மேல் கரிசனை கொண்டவராக இருக்கிறார். கரிசனை கொண்ட தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கின்றார். அதற்கு என்ன காரணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க எப்படியாக வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நல்லா கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே,
அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்திலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானீரே. தரித்திரரானாரே. சரிங்களா? யாராவது ஒரு இங்கிலீஷ்ல அது வாசிக்கிறீங்களா சத்தமா? இங்கிலீஷ்ல யாராவது? For you know the grace of our Lord For you know the grace of our Lord Jesus Christ, that though he was rich, yet for your sake he became poor, so that you by his poverty might become rich. Right? For your sake he become Rich. rich. பிரியமானவர்களே நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் நிமித்தம் கர்த்தராகி நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். தரித்திரரானார் என்று சொல்லுகிறோம் என்றால், இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விண் உலகத்தை விட்டு எல்லா ஐஸ்வர்யம் உடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி, அதாவது ஐஸ்வர்யவான் என்ற பில்கேட்ஸ் மாதிரி ஆவறதுக்குன்னு இல்லை, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்களாகும்படிக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இந்த உலகத்திற்கு மனித அவதாரம் எடுத்து அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்து அவர் நம்மை போல பசியுள்ளவராக இருந்தார். அவர் நம்மை போல கண்ணீர் விட்டார். அவர் நம்மை போல சோர்வடைந்தார். அவர் நம்மை போல தூக்கம் இருந்தது. அவரால் நம்மை போல அவர் தூஷிக்கப்பட்டார். அவர் பேசப்பட்டார். அவர் நிந்திக்கப்பட்டார். அவர் வேதனை அடைந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் நமக்காக தரித்திரர் ஆனார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்க உள்ளத்துல இனி என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படியாக இருக்க போறது, என் குடும்பம் எப்படியாக நான் நடத்த போறேன் அப்படின்ற ஒரு கவலை இதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. ஏனென்றால் இயேசு உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஈவன் உங்களுடைய தேவைகளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். ஆகையினால தான் உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். வேற எங்கேயும் வைக்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய பாரங்களை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, அப்படி நம்ம வைக்கும் பொழுது கர்த்தர் என்ன நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். God is giving us a promise, a wonderful promise. If we cast our burden on Jesus Christ, this is the promise that God has given us. என்ன ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாரு? Psalm 34:10, சங்கீதம் 34:10 நமக்கு அறிமுகமான ஒரு வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, இங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். இந்த சங்கீத வசனம், இந்த வசனம் நமக்கு நல்லா மனப்பாடமாக இருக்கிறது, நல்லது. ஆனா ஒரு வார்த்தை எங்க கவனிங்க. இந்த வசனமும் இப்போ இந்த சம்பவத்தை நீங்க வச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? முக்கியமாக ஒரு வார்த்தை, கர்த்தரை தேடுவோருக்கு. எப்படி இந்த ஜனங்கள் 3 நாளைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்னால அவர்கள் போனார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை மனதார அதை கேட்கும்படியாக தங்களுடைய பசியை கூட பாராமல் அதை இயேசுவுக்கு பின்னாக அவர்கள் போனார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை தேடினார்களோ, அதே போல அதே வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லுகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷன் மிருகத்தை சொல்லுகிறார், அடுத்தது மனுஷனை சொல்லுகிறார். மிருகமும் மனுஷனையும் போஷிப்பவர் யார்? நம்முடைய ஆண்டவர். அப்போ சிங்கத்துக்கு ஆண்டவர் போஷியாமலும் இருக்க, அது பட்டினியினால் சாகவும் முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை தேடுவோருக்கு நான் பட்டினியாய் விடமாட்டேன். இங்கதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே. God knows your need and is ready to feed you.
கர்த்தர் உன்னோட தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் உன்னை போஷிக்க ஆயத்தமாக இருக்கிறார். யாருக்கு? கர்த்தரை தேடுவோருக்கு. உன்னுடைய தேவைகளை நீ அறிந்திருப்பது மாத்திரமல்ல, if today you seek the Lord honestly and he will meet all your needs. அப்ப இந்த தேடுவோர் என்ற வார்த்தை இந்த ஜான் கெல்வின் என்று அவருடைய கமெண்ட்ரியில என்ன சொல்லுகிறது? தேடுவோர் என்ற வார்த்தை that seek the doctrine of the Lord, கர்த்தருடைய உபதேசத்தை தேடுகிறவர்கள். இரண்டாவது that seek instruction from him, கர்த்தருடைய வழியை தேடுகிறவர்கள். கர்த்தருடைய உபதேசத்தை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய கட்டளையை தேடுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, மூன்றாவது சொல்லுகிறார் to be taught by him, அவரால் உபதேசிக்கப்படுகிறவர். இந்த மூன்று காரியங்கள் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய உபதேசத்தை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய வழியிலே நடக்க அந்த வழியை தேடுகிறவர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். அப்படி இவர் தேடுகிறவர், கர்த்தரை தேடுவோருக்கு என்ன ஆகுமா? ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவன் உங்களுக்கு, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். எப்படி போதுமானவராக இருக்கிறாரு? அவர் உங்களுடைய எல்லா குறைகளையும் அறிந்தவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த வசனம் 4-9 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறார் என்றால், 4ஆம் வசனத்தில் நம்ம கவனிச்சோமானால், வாசிங்க அந்த 4ஆம் வசனம். அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். சரி, இங்க சீடர்கள் பாருங்க, நம்ம ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. ஏனென்றால் அவனே குறைவுள்ளவனாக இருக்கிறான். அப்ப இந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, இத்தனை ஜனங்கள் நம்ம எப்படி போஷிக்க திருப்தியாக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்களே குறைவுள்ளவர்கள். இப்ப இந்த குறைவுள்ளவர்கள் எப்படி இவ்வளவு ஜனங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்றத இங்க சொல்லுகிறார். அதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? 5ஆம் வசனம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் அப்பங்கள் உண்டு 7 அப்பங்கள் உண்டு என்றார். 7 4000. அப்ப 4000 அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்கள் மாத்திரம், பெரும்பாலும் அந்த ஆண்கள் மாத்திரம் தான் கணக்கு எடுப்பாங்க. அப்ப அந்த 4000 பேர் சேர்த்தீங்கன்னாக்கா, அந்த 4000 அப்ப அவங்களுடைய மிஸ்ஸஸ் சேர்த்தீங்கன்னாக்கா, சரி அதுல ஒரு பாதியே வச்சுங்களேன். மிஸ்ஸஸ்னா 2 6 ஆச்சா, அப்புறம் பிள்ளைகள் கூடயே வந்துடும். ஆனா நம்ம ஆண்கள் கணக்கு 4000 பேர் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, 7 அப்பங்கள் 4000 பேர் எப்படி போஷிக்க முடியும்? Definitely cannot. Impossible. சரியா? அப்ப இயேசு சொல்லிட்டு 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இங்க பாக்குறோம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் என்ன செய்கிறாரு? ஜனங்களுக்கு கொடுக்கிறார். சரியா? நல்லா கவனிச்சு பாருங்க. சீடர்களை பொறுத்தவரை திஸ் இஸ் இம்பாசிபிள். ஆனா இயேசு அந்த இம்பாசிபிலிட்டி அவர் பார்க்கல. அந்த முடியாதவைய ஆண்டவர் பார்க்கல. ஏனென்றால் அவரால் எல்லாமே முடியும். சரிங்களா? அவர் அப்பத்தை எடுத்தாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கும். அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அப்புறம் 7ஆம் வசனத்துல சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். சரியா? 8. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். ஓகே, இங்க கவனிக்கிறோம். அந்த 8ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் சாப்பிட்டு என்னது? திருப்தி அடைந்தார்கள். சரிங்களா?
அப்போ திருப்தி அடைகிற அளவுக்கு கர்த்தருடைய உணவு போதுமானதாக இருந்தது. குறைபாடு இல்லை. அந்த 4000 பேர் சரி இல்ல கூடுதலாக இருக்கிற எல்லாருக்குமே போதுமானதாக இருந்தது. சரியா? அப்ப நல்லா சாப்பிட்டு நல்ல ஏப்பம் விட்டுட்டாங்க. எல்லாரும் நல்ல திருப்தியா சாப்பிட்டாங்க. இனிமேல திணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளவு திருப்தியா சாப்பிட்டு முடித்து, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது. கவனிச்சு பாருங்க, அந்த 9ஆம் வசனத்துல, மன்னிக்கணும், 8ஆம் வசனத்துல மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார். அந்த மிச்சத்தை நம்ம பார்க்கணும். மீதியானது அங்க இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவையை அவர் சந்திக்கும் பொழுது அவர் போதுமானதை சந்திக்கிறார். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைகளை கர்த்தர் போதுமானதை சந்திக்கிறவராக இருக்கின்றார். There is no left over. நம்முடைய வாழ்க்கையில தேவன் போதுமானதை சந்திக்கிறவராக இருக்கிறார். தேவன் போதுமானவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, மத்திய 6ஆம் அதிகாரத்துல அவர் தம்முடைய சீடர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆகாயத்து பட்சிகளை நீங்க பாருங்க, அவங்க விதைக்கிறதும் இல்லை, நுகர்க்கிறதும் இல்லை, ஆனாலும் தேவன் அவங்களை போஷிக்கிறேன்னு சொல்றார். அப்புறம் காட்டு புஷ்பங்களை நீங்க பாருங்க, காட்டு புல்லு அதை நீங்க பாருங்க, அதையும் நான் உடுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப பாருங்க, இந்த அற்பமான இவைகளையெல்லாம் கர்த்தர் போஷிக்கிறாரு என்றால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் பாருங்க நம்ம வீட்டை சுத்தி மரத்தையும் செடியும் கொடியும் வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு சில பேருடைய வீட்டுல மிருகங்களும் இருக்குது. சரியா? எதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு நினைக்கிறீங்க? சும்மா வச்சிருக்கிறாரா? இல்லைங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பேட் வளர்க்குறோம், நம்ம செடியெல்லாம் மனைவிய இப்போ செடியில் கிடியெல்லாம் நடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னுக்கு மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க? நம்ம கண்ணு முன்னதாக எதுக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாரு? உன் குறைவா நீ இருக்கும் பொழுது நீ என்ன பார்க்கணுமா? அதை பாரு. நீ அதை பாரு, அதை பாரு, எவ்வளவு பச்சை பச்சையா இருக்குது. அதை நான் போஷிக்கலையா? இந்த மிருகத்தை பாரு, அதை நான் போஷிக்கலையா? உன் வீட்டுக்கு எலி வருது, உன் வீட்டுக்கு பாம்பு வருது, பாசை வருது, அதெல்லாம் யாரு போஷிக்கிறா? நான் போஷிக்கலையா? அப்ப ஏன் நீ ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? உன்னை நான் போஷிக்க மாட்டேன்னா? நீ எவ்வளவு ஸ்பெஷல், என்னுடைய பார்வையில நீ எவ்வளவு ஸ்பெஷல். அப்ப உன்னை நான் போஷிக்க மாட்டேன்னா? அப்போ பிரியமானவர்களே, கவலையெல்லாம் வரும் பொழுது இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? கவலையெல்லாம் வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு ஃபேமிலிய அவங்க வீட்டு மரத்துல உட்கார இடம்லாம் செஞ்சு அவங்க மரத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க, அந்த மரத்தினுடைய அழகை ரசிங்க. கடவுள் அந்த மரத்துக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்து அது நல்லா உத்து பார்த்து, என்னையும் ஆண்டவர் போஷிப்பார், என்னையும் ஆண்டவர் நடத்துவார் அப்படின்றத நீங்க கண்டு கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தேவனை மனுஷனை பார்ப்பது போல நாம் பார்க்க முடியும். Don't see God as you see man. Man is not incomparable in any way with God. மனுஷனை தேவனோடு கூட மனுஷனை நாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. தேவன் அவர் அசாதாரணமான காரியத்தை செய்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்முடைய எப்படிப்பட்ட தேவைகள் நமக்கு இருந்தாலும் அந்த தேவைகளை அவர் நேர்த்தியாக சரியாக அதை பூர்த்தி செய்கிறவராக இருக்கின்றார். அதனாலதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்துவதை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வருவதற்கு முன்னதாக மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, மோசே கேட்கிறாரு, இந்த ஜனங்கள் என்னை யார் அனுப்பினார் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு மோசே கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். I am that I am என்று சொல்லு. I am that I am அப்படின்னா என்ன? பிரியமானவர்களே,
அந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம வந்து பார்த்தோம்னா அங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? I am the one who saves. நான் உன்னை ரட்சிக்கிறவர் அப்படின்றத அங்கே அர்த்தம் கொள்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். வாசிங்க சங்கீதம் 84 11 12. சங்கீதம் 84 11 12. Psalm 84 verse 11 12. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார். நன்மையை நல்ல வாசிக்கணும். அது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்படின்னா என்ன? வழங்க மாட்டாரோ. சரிங்களா? வழங்க மாட்டாரோ. தொடர்ந்து சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த நல்ல கவனிச்சு, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் மாணவர். இந்த சூரியனை பாருங்க, சூரியனுடைய கதிர். நல்லா கவனிச்சு பாருங்க, சூரியனுடைய கதிர். இந்த சூரியன் பாருங்க, சூரியன் பூமி, ஓகே, 1000 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இந்த பூமியும் சூரியனும் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக அழகாக இந்த பூமிக்கு இந்த சூரியனுடைய கதிர் எவ்வளவு போதுமானது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்ப அறிந்து ஆண்டவர் வந்து செட் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த சூரியனுடைய கதிர், அந்த கதிர் வந்து கூட போனா பூமி என்ன ஆயிரும்? எரிஞ்சு போயிடும். குறைஞ்சி போனதா என்ன ஆகும்? உயிரினம் வாழ முடியாது. அப்போ தேவன் பாருங்க, சூரியனும் கேடகமுமானவர். அப்போ சூரியனுடைய கதிரிலிருந்து தேவன் என்ன செய்யற? இந்த பூமியை பாதுகாத்து வருகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்ன உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிருப்பாரா? ஓ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய தேவன் இவ்வளவு பெரிய தேவன், எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன், இன்றைக்கு உங்களுடைய குறைகளை அவர் சந்தியாமல் இருப்பாரோ? நம்முடைய தேவன் அவர் அதிகமாய் செய்கிற தேவன். இந்த ஜனங்களுக்கு போதுமானதை அவர் செய்தார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், பிலிப்பியர் 4:19, பிலிப்பியர் 4:19, Philippians 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுக்கு இந்த வசனம் வாக்குத்தத்தமாக நம்ம வந்து பார்ப்போம். நீங்க என்ன செய்யுங்க, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போறோம்னா, இந்த வசனம் அப்படியே நம்ம வந்து வாசிக்க போகிறோம். ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து மாற்ற போறோம். என்ன? அந்த உங்கள் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டு என் அப்படின்ற வார்த்தையை போட்டுருங்க. சரிங்களா? எல்லாம் சேர்ந்து செய்வோமா? இங்கிலீஷ்ல வந்து என்ன போட்டிருக்குது? யோ அப்படின்னு போட்டிருக்கா, யோ போட்டிருக்கு. அங்க எடுத்துட்டு மை அப்படின்னு போட்டு இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் வாசிக்காதீங்க, நம்ம என்ன வாசிப்போம்? என் அப்படின்ற வார்த்தை, மை என்ற வார்த்தையை போட்டு நம்ம வந்து வாசிப்போம். வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். 1 2 3. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஓ அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய குறைவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவைகள், எல்லா தேவைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவர் போதுமானவர். நம்முடைய குறைவிலே அவர் போதுமானவராக இருக்கின்றார். மோடி ரோய்டன் என்பவர் இப்படியாக சொல்கிறார். பிரதமர் மோடி இல்ல, MAUDE. அவர் வந்து இப்படியாக சொல்கிறார். இதை இந்த கோட் பண்ணி நான் முடிக்கிறேன். இங்கிலீஷ்ல இப்படியாக சொல்கிறார், when you have nothing left but God, when you have nothing left but God, then you become aware that God is enough. சரிங்களா?
என்ன சொல்கிறது? தேவனை தவிர வேறு எதுவும் உங்களிடம் இல்லாத போது, எல்லாம் இல்லை, ஆனா தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறார் அப்படின்னாக்கா, தேவன் போதும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எல்லாம் உங்களுக்கு இல்லாத போதும் கிறிஸ்து மட்டும் உங்களுக்கு இருப்பாரானால் அவரே உங்களுக்கு போதுமானவர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால் இயேசு போதுமானவர். இயேசு போதுமே, இயேசு போதுமே. என் வாழ்விலே எல்லா நிலையிலும் இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கின்றார். அதனால் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இந்த COVID-19 காலகட்டத்தில் 3 மாதத்தை நாம் கடந்து வந்துவிட்டோம். ஒரு சிலர் நான் 100 நாள் கடந்து வந்து விட்டேன் என்று அவர்கள் கண்ணீரோடு, அவர் வேதனையோடு கூட சொல்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய நாட்டின் பொருளாதாரம் எப்படியாக இருக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய வேலை எப்படியாக இருக்க போகிறது என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய திருச்சபையின் சூழ்நிலை எப்படியாக இருக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் என் வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வேளையிலே நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? நம்முடைய வலது கரத்தை எடுத்து நம்முடைய நெஞ்சிலே வைத்து, எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை எடுத்து உங்கள் நெஞ்சிலே வைத்து, என் இயேசு எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்க. என் இயேசு எனக்கு போதுமானவர். எனக்கு என்ன நடந்தாலும், எவ்வளவு குறைவுபட்டாலும், என் இயேசு எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் இந்த வேளையில கண்களை மூடி, இயேசுவே எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்க. ஒரே இவ்வளவு குறைகள் என்னோட வாழ்க்கையில இருக்கு, என் குடும்பத்தில் இருக்கிறது, எங்களோட சபைகளிலே இருக்கிறது, ஆனால் நீரே போதுமானவர் என்று நாம் சொல்லுவோமா? எல்லாம் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. Jesus, we thank you, Father. You are enough for me, oh Father. You are enough. எனக்கு போதுமானவர். எனக்கு Jesus, நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை நாம் பாடுவோம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு என்ற பாடலை நாம் பாடி இந்த ஆராதனையை முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமாகும். யெகோவா சம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா சம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் மாத்திரம் போதும், என் மாத்திரம் போதும், என் மாத்திரம் போதும் எனக்கு. என் மாத்திரம் போதும், என் மாத்திரம் போதும், என் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவர் அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் மாத்திரம் போதும், என் மாத்திரம் போதும், என் மாத்திரம் போதும் எனக்கு. என் மாத்திரம் போதும், என் மாத்திரம் போதும், என் மாத்திரம் போதும் எனக்கு. யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நம் சபையின் மூப்பர்
இந்த இறுதி ஜெபத்தை எடுக்க கேட்கிறேன். மீண்டுமாக உமக்கு நாங்கள் ஆண்டவரே, மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டு உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் கிருபை நல்கின உடைய தயவுகளுக்காக நன்றி. மார்க் 8ஆம் அதிகாரத்திலே அந்த மக்களுக்கு நீர் மனதுருகி அவர்களுக்கு இறங்கினீரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் மனதுருகி எங்களை வழிநடத்த நாங்கள் அதிகமாக கேட்கிறோம். வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களோடு, வேதனையோடு, கண்ணீரோடு அந்த ஜனங்களும் அது அண்டையிலே நெருங்கி நின்றது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் நெருங்கி நிற்க, இந்த உலக ஆசாபாசங்களுக்கு நாங்கள் விலகி நிற்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டுதல் செய்கிறோம். உடைய வார்த்தை கொடுத்து எங்களுடைய உள்ளங்களை திடப்படுத்தினீரே, அதுக்காக உமக்கு நன்றி. கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரும் நீ வல்லவரும் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்து மோசேயை வழி நடத்தின எங்களுடைய ஆண்டவரே, இதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களையும் இந்த காலை நேரத்திலே பலப்படுத்தி, பரிசுத்த ஆவியின் மூலமா எங்களை பலப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, இந்த லைஃப் வழியாக ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஊழாயில உள்ளவர்களும், புக்கிண்டாவில உள்ளவர்களும், கம்மாசில உள்ளவர்கள் மேலும் உங்களுடைய அனுக்கிரகம் இருக்க, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே பூமி எங்கும் உலாவ வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய குற்றம் குறைகளை கிருபையாய் மன்னித்து தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் வழக்கம் போல நமக்கு வியாழக்கிழமை வேத தியானம் இருக்கிறது. அந்த வேத தியானத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அதோடு கூட வழக்கம் போல நமக்கு ஆராதனை தொடர்ந்து நடக்கிறோம். அந்த ஆராதனையிலும் நீங்கள் தவறாம நடந்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்துவாராக. வாழ்க்கையில பல விதமான சோர்வுகள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனாலும் இயேசுவே உங்களுக்கு போதுமானவர் என்பதை நீங்கள் இந்த காலையிலே உணர்ந்து தொடர்ந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுதல் செய்கிறேன். தேவன் கிருபையாய் உங்களுக்கு இறங்கி வழிநடத்துவாராக. மீண்டுமாக உங்களை வியாழக்கிழமை சந்திப்போம். ஆமென்.